அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு 2/4/2024 பங்குனி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதி இரவு 8:09 வரை, பின்பு தேய்பிறை நவமி. பூராட நட்சத்திரம் இரவு 10:48 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 10:48 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். கால பைரவர் வழிபாடு ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். முடிந்தவரை சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது, அதாவது இன்று அஷ்டமி இருப்பதால் சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. ராசி மண்டலத்தில் மேஷ ராசியில் புதன் வக்ரகதியில் உடன் குரு, கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சூரியன் ராகு சுக்கிரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வந்த மன குழப்பங்கள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராசியாதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். புதன் ஜென்ம ராசியில் குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக நன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு அதிகாரிகளுடைய நல்ல பெயரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் 12இல் சஞ்சரிப்பதால் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு தேவையற்ற நிம்மதி குறைவு ஏற்படும். குறிப்பாக ஒரு வாய்ப்பை எதிர்பார்ப்பீர்கள், அந்த வாய்ப்பு தாமதமாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்கள் கூட ஏற்படலாம். ஒவ்வொரு காரியத்திலும் சற்று யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது.
வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு கவனத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி புதன் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும், உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதாலும் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு கூட ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 6இல் குரு பார்வையோடு இருப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4-11க்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்பாராத ஒரு தனச்சேர்க்கை காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சூழ்நிலையை புரிந்து கொண்டு சற்று பக்குவத்தோடு நடந்து கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருப்பது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கால பைரவர் வழிபாடு ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது சிறப்பான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். முடிந்தவரை உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் என்றாலும் மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே,
உங்கள் ராசியாதிபதி புதன் குரு சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதாலும் குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். அடுத்து குறிப்பாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக சஞ்சாரம் செய்வதும் 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் வலிமை உண்டாகும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளையும் உத்தரவுகளையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் குறித்த நேரத்திலும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பங்காளிகள் மூலமாக தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவுகள் உண்டாகலாம். பொதுவாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். செவ்வாய் 3 இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
இன்றைய நாளில் ஒரு மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் 2இல் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு மன அமைதி குறைவை ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூடுதல் வேலை ஒரு காரணமாக உங்களது ஓய்வு நேரம் சற்று குறையும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக பயணங்கள் மூலமாக ஒரு சில சிறப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். குரு பகவான் தனஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள், தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இனி இன்றைய ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ங்க, இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்னா, ஒரு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது, நம்ம எப்படி ஒரு தேதியை நீங்க தீர்மானிக்கணும்னு பார்க்கின்ற பொழுது, பொதுவா ஒரு மாசத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 அல்லது 5 நாள், அதிகபட்சம் ஒரு 6 நாள் சுப முகூர்த்த நாள் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. எல்லா கேலண்டர்லயும் பாத்தீங்கன்னா சுப நாட்கள் போட்டிருப்பாங்க. எடுத்தேன்னு சொல்லிட்டு சுப நாட்களை எடுத்து நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட முடியாது. அந்த சுப நாட்கள் இருக்குதுன்னா, சுப முகூர்த்த நாள் போட்டிருந்தாலும், ஒரு கல்யாணத்துக்காக ஒரு நம்ம முடிவெடுக்கிறோம், திருமணம் சார்ந்த ஒரு முடிவெடுக்கிறோம்,
அல்லாதையும் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு, வீடு கிரகபிரவேசம் பண்றதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறேன்னா, எடுத்தோன்னே கேலண்டர்ல பார்த்து இந்த டேட்டை எடுத்து இந்த டேட்டை முடிவு எடுத்துடக்கூடாது. அதுலயும் நிறைய வந்து ஒரு விதிகளை வந்து கடைபிடிக்கணும். அதுதான் வந்து ஒரு தகுந்த ஜோதிடர், ஒரு திறமை வாய்ந்த ஜோதிடர்களை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்றத கேட்டு செய்யணும். நீங்க கேலண்டர்ல பார்த்து டேட் எடுத்துக்கிறது வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி சாப்பிடுற மாதிரி. ஒரு சில நேரம் வந்து கரெக்டா போயிடும். ஒரு சில நேரம் வந்து அதுவே வந்து வீண் பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டேட் வந்து தவறா போயிடும். டேட் எடுக்கும்போது என்னுடைய அனுபவ கருத்து என்னன்னு 2 விஷயத்தை வந்து கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணுங்க. மெயினா தாராபலன் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. தாராபலன் சொல்றது நம்ம வந்து என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்துல இருந்து 2, 4, 6, 8, 9 ஆகிய நட்சத்திரங்கள் தாராபலன் நட்சத்திரம் சொல்லுவோம். இது முதல் ரவுண்டுக்கு, அதாவது வந்து முதல் 9 நட்சத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இதுக்கு வந்து 2, 4, 6, 8, 9. அடுத்து 2வது ரவுண்டுக்கு அதே மாதிரிதான். உங்களுக்கு வந்து குறிப்பா வந்து 9க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நட்சத்திரங்கள். அடுத்த ரவுண்ட்ல வரக்கூடிய 2, 4, 6, 8, 9 உங்களுக்கு வந்து 11, 13, 15, அப்புறம் வந்து 17, 18, அப்புறம் வந்து 20, 22, 24, 26, 27. இதுல 22வது நட்சத்திரத்தை வந்து தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு ஜென்ரலாக. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சந்திராஷ்டத்தை தவிர்த்துடணும். ஒருத்தர் என்ன ராசியில பிறந்திருக்காருன்னா, ஒருத்தர் மேஷ ராசியில பிறந்திருக்காருன்னா, ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது தாராபலன் பார்க்குறீங்களோ இல்லையோ, தாராபலன் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது மெயினா வந்து சந்திராஷ்டத்தை வந்து தவிர்க்கணும். சந்திராஷ்டம்னா இப்ப மேஷ ராசினா விருச்சிக ராசி வர நாள்ல வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் வந்து கடகராசியில பிறந்தாருன்னா கும்பராசி வர நாட்கள்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இது வந்து வீடு கட்டுறது, வீடு மனை பூஜை போடுறது, ஒரு நல்ல காரியத்துக்குலாம் இந்த டேட்டை வந்து ஒருத்தர் தனிப்பட்ட ஒரே ஒரு நபரா இருக்கும் போது இந்த விதியை கண்டிப்பா பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டத்தை வந்து பார்க்கணும். 7வது நட்சத்திரம் கண்டிப்பா தவிர்க்கணும். தாராபலன் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனா 7வது நட்சத்திரம் கண்டிப்பா பார்த்தாகும். 7வது நட்சத்திரமும் சந்திராஷ்டமும் கண்டிப்பா பார்க்கணுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல தாராபலன் பார்க்க முடியாது. தாராபலன் பார்க்காட்டி கூட பரவாயில்ல. ஏன்னா வந்து வர்றதே வந்து 5 நாள் 6 நாள் வருகின்ற பொழுது நமக்கு சந்திராஷ்டத்தை கழிச்சிட்டு 7வது நட்சத்திரத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அந்த 1 நாள் 2 நாள் நமக்கு வந்து ஒத்து வராம போயிடும். அதனால வந்து நீங்க வந்து 7வது நட்சத்திரத்தையும் சந்திராஷ்டத்தையும் மெயினா பார்த்தாலே ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்காக பார்க்குறீங்கன்னா தாராபலன் வந்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா தாராபலன் வராட்டினா கூட 7வது நட்சத்திரத்தையும் சந்திராஷ்டத்தையும் கண்டிப்பா பார்க்கணும். அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து குறிப்பாக ஒரு கல்யாணத்துக்காக பார்க்குறீங்கன்னா மணமகன் மணமகள் 2 பேரோட நட்சத்திரத்தையும் பேஸ் பண்ணி 2 பேர் நட்சத்திரம் பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு தாராபலன் வந்தா கூட பரவாயில்ல. ஆனா 2 பேருக்கும் சந்திராஷ்டத்தை பார்க்கணும். ஒருத்தருக்கு தாராபலன் வராட்டாலும் பரவாயில்ல, 2 பேருக்கும் வந்து சந்திராஷ்டம் பார்க்கணும். 2 பேருக்கும் 7வது நட்சத்திரம் பார்க்கணும். 2 பேருக்கும் சந்திராஷ்டத்தை பார்க்கணும். 2 பேருக்கும் 7வது நட்சத்திரத்தை பார்க்கணும். சந்திராஷ்டமும் அடுத்து 7வது நட்சத்திரம் இது 2த்தையும் பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. நாங்க வளர்பிறையில மட்டும்தான் பார்ப்போம், தேய்பிறையில பார்க்க மாட்டோம்லாம் சொல்றாங்க. வளர்பிறையில வரக்கூடிய டேட் எடுத்துங்க. தேய்பிறையில என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கு வந்து பௌர்ணமில இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டை வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டை கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதாவது அஷ்டமி நவமிக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து டேட்டு கேட்டு வந்தாங்கன்னா இந்த விதிகளை கடைபிடித்து ஒரு முகூர்த்த நாட்களை குறித்து தருகிறேன். அடுத்து பார்க்கின்ற போது கல்யாணத்துக்கு பார்க்கும்போது 7ஆம் பாவம் ராசி, அதாவது வந்து
என்ன முகூர்த்த நேரம் பார்க்குறோம், முகூர்த்த லக்னம் வைக்கிறோமோ அந்த முகூர்த்த லக்னத்துக்கு 7வது கட்டம் 8வது கட்டத்தில் சுபகிரகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும், பாவகிரகம் இல்லாமல் இருக்கணும். அடுத்து வந்து முகூர்த்த நாள் குறிக்கிற நாளில் லக்னத்துக்கு வந்து 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடாது. நிறைய விதிகள் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து தேய்பிரையில் வந்து பௌர்ணமிக்கு வரக்கூடிய அஷ்டமி நவமிக்கு பிறகு வரக்கூடிய டேட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கறது நல்லது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமி நவமிக்கு பிறகு கூட வரக்கூடிய நாட்களில் கூட ஒரு சில நாட்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து அமாவாசைக்கு முத நாள், அமாவாசைக்கு முத நாள், அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி விஷயங்களை வந்து தவிர்க்க பார்க்கணும். இன்னைக்கு சில கருத்துக்கள் வந்து ஒரு நல்ல நாள் குறிக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். நாளைக்கு நிறைய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.